அதிகாரத்திலிருந்து நம்ம பரிசுத்த ஜீவியம் செய்யணும்னா நம்ம எதை கடைபிடிக்க வேண்டும், அதை குறித்து சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். அதாவது நாவடக்கம். ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீண். நம்மளுடைய நாவு நம்ம முழு சரீரத்தையும் கரைப்படுத்திரும். அதனால நாவடக்கமாய் நம்ம இருக்க வேண்டும். வாக்குவாதம், வீண் பேச்சு, சண்டை, தர்க்கங்களை விட்டுலாம் நம்ம விலகி வாழும் பொழுது கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். நம்ம எஜமானுக்கு உபயோகப்படுத்தும் பாத்திரமாய் மாற்றுவார். இரண்டாவது, உலகத்தாலும் கரைபடாதபடி நம்மளை காத்து கொள்ள வேண்டும். அதாவது கரை திரை இல்லாதபடி உலகத்தால் வரும் கேட்டுக்கு தப்பி நம்ம வாழ வேண்டும். மூன்றாவது, நம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். நான்காவது, தேவ பக்திக்கேற்ப நம்ம முயற்சி பண்ணணும். அணிதினமும் நம்முடைய வாழ்க்கையில தேவ பக்தியாக நம்ம மாறணும். நம்ம பக்தி விருத்தி அடையணும். அடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அணுதினமும் நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மளை புதுப்பிச்சு கொண்டே இருக்கும் பொழுது நம்ம இந்த உலகத்துல பரிசுத்த ஜீவியம் செய்யலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.